ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த அழகான பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை கிருஷ்ண கமலன்றாங்க, நம்ம பாண்டவ கௌரவ பூன்றாங்க, அப்புறமா இதை பேஷன் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இதில் 3 கலர் இருக்குது. இந்த மாதிரி மெஜந்தா ஒன்று, அம்மா பர்பிள் கலர் ஒன்று, அம்மா ஒயிட் கலர் ஒன்றுங்க. இது நான் லோக்கல் நர்சரியிலேருந்து ஒரு 100 ருபீஸ்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று குட்டி செடிங்க, அது பர்பிள் கலர். அது நான் 30 ருபீஸ்ன்னு வாங்கிட்டு வந்தேங்க. நிறைய இடத்துல இது ரேட் சில இடத்துல கம்மியாக இருக்கும், சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த பூ எப்படி இருக்குன்னா பாருங்கள், அதில் 100 பெட்டல்ஸ் ப்ளூ பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கௌரவாஸ்ன்றாங்க. அப்புறமா அந்த 3 ஃபிலமெண்ட் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்றாங்க. அப்புறமா அதில் 5 பெட்டல் இருக்குது பாருங்கள், அது பாண்டவர்ன்றாங்க. அம்மா அது மேலே குண்டா இருக்குது பாருங்கள், க்ரீன் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி, அது திரௌபதின்றாங்க. இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ட போனாவே அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்மெல் வருங்க. இது மார்னிங் ஒரு 8:30 9 o'clock தாங்க இது அப்படியே ப்ளூம் ஆகும். இந்த பூ சூரிய வெளிச்சம் படும்போது தாங்க இது ப்ளூம் ஆகும். அப்புறமா ஈவினிங் ஆக அது அப்படியே மூடிக்கோங்க. நீங்கள் இது நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க. அப்போ தான் இதில் நிறைய பூக்கும். இந்த செடி கொடி வகைறாங்க அதனால் நீங்கள் எதுனா ஒரு சப்போர்ட் கொடுத்து இதில் ஏற்றி விடலாங்க. நான் இப்போ இதுக்கு ஒரு குச்சி வச்சு அதை அந்த கயிறு கட்டி அதில் ஏற்றி விட்டுருக்குறேங்க. நீங்கள் கீழே எதுனா ஒரு மரத்து பக்கத்துலேயோ இல்லை உங்கள் காம்பவுண்ட் பக்கத்துலேயோ எங்கே போட்டிங்கன்னா அது அப்படியே கீழே அப்படியே படர்ந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா பெரிய செடியாகிடுங்க. இந்த செடியை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இது ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சாவே போதுங்க. இந்த செடி நல்லா வளரும். இது ஒரு வாஸ்து செடிங்க. இது வீட்டு முன்னாடி நிறைய பேர் இதை வைக்கிறாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக இது எல்லோரும் வைக்கிறாங்க. அப்புறமா இதில் விடுற பூ பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அப்புறமா இந்த பூவை நம்ம தண்ணியில் போட்டு அது ஒரு இதில் வச்சோம்னா கூட, வீட்டு முன்னாடி வச்சோம்னா கூட நல்லா இருக்குங்க. இது ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் ஸ்டார்டிங் எனக்கு 2 பூ தாங்க விட்டுச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 10-12 பூ இருக்குங்க. அப்புறமா அதில் மொட்டுங்களும் நிறைய இருக்குங்க. இந்த செடியிலேயே கூடவே எனக்கு வாட்டர்மெலன் செடியாக வந்துட்டு இருக்குங்க. அதில் அதுலேயும் நிறைய மொட்டு இருக்குங்க. இது பாருங்கள், இது கிருஷ்ண கமலம் செடி தான். இதில் பாருங்கள் 4 பட்ஸ் இருக்குது. இதுக்கு நான் அதிகமாக எதுவும் போடலைங்க. இதுக்கு நான் எல்லா செடிக்கும் போடுற மாதிரி தான் கொஞ்சம் போன் மீலும் அப்புறமா கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் 15 days ஒன்ஸ் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாங்க இதுக்கு போட்டு விட்டேன். நீங்கள் எங்கே வைக்கிறதா இருந்தாலும் இந்த செடிக்கு நல்லா வெளிச்சப்படுற இடமா பார்த்து வைங்க. அப்படி வச்சாவே போதுங்க. இதில் செடியில் நல்லா பூ பூக்கும். இது உங்களுக்கு கொடின்றது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இது ஒரு செடி வச்சாவே நீங்கள் பக்கத்தில் அது நல்லா கீழே விழுந்து அதுலேருந்து வேறு பிடிச்சி அது நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதனால் நீங்கள் இது நல்லா ஒரு திக்கான ஒரு ஸ்டெம் எதுனா இருந்துச்சுன்னா யார் வீட்டிலனா அது எடுத்துகிட்டு ஊனி விட்டிங்கனாவே போதுங்க. இந்த செடி நல்லா வளரும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர் எல்லாம், அதாவது நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி எதுனா ஒன்று கொடுத்தாவே போதுங்க. இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மணல், அப்புறமா கார்டன் சாயில், அப்புறமா கொஞ்சம் கோகோபீட், அம்மா கம்போஸ்ட் கலந்து தாங்க வச்சுருக்கிறேன் நான். நம்ம எல்லா செடிக்கும் என்ன மாதிரி சாயில் மிக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தாங்க இந்த செடி நீங்கள் காலையில் தாங்க இது பூக்கும். இது ஈவினிங்குள்ளே இது அப்படியே நான் சொன்ன மாதிரி மூடிடுங்க. ஸ்மெல்லும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அது கம்மியாகிடுங்க. இது பூக்கம் அது மலரும் போது தாங்க உங்களுக்கு ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி பன்னீர் கலந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த மெஜந்தா கலரில் அந்த ஸ்மெல்லு வரலைங்க எனக்கு. ஆனால் அந்த பர்பிள் கலரில் தான் எனக்கு நல்ல ஸ்மெல்லு வருதுங்க. ஆனால் இந்த மெஜந்தாவில் எனக்கு வரல. எனக்கு பாருங்கள், இது வாட்டர்மெலன் செடி இந்த டப்லேயே வளர்ந்துக்குது பாருங்கள். இதுலேயே எவ்வளோ மொட்டு இருக்குது. நான் இது ஒரு பெரிய டப்பில் தாங்க நான் என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். நான் ஒரு சின்ன செடியாக தாங்க எடுத்துகிட்டு வச்சேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாகிட்டு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.